வணக்கம் நேயர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்கும் காணொளி மேசராசி நண்பர்களுக்கு பங்குனி மாதம் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ மேசராசிக்கு பார்த்தீங்கன்னாவே அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவானுங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துருக்கிறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா விதைக்காரன்னு சொல்லுவாங்க, நேனக்காரன்னு சொல்லுவாங்க, ஆயில்காரன்னு சொல்லுவாங்க. இப்போ புதன் பகவான் பார்த்தீங்கன்னாவே படிப்புக்காரங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் புதன் பகவானும் நம்மளுக்கு நிச்சயப்பட்டு வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பங்குனி மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொந்தரவு கொடுப்பாருங்க. 2ஆம் தேதிக்கு மேலே, பங்குனி மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கொடுக்குறாருங்க புதன் பகவான். இப்போ புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா படிப்புலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பாரு. பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் படிப்பு ஸ்தானத்துலேயும் நல்லாயிருக்கும், தொழில் ஸ்தானத்துலேயும் நல்லாயிருக்கும். யோகக்காரங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மிக அற்புதமான ஒரு இடத்துல யோக பலன்கள் கொடுக்க போகிறாருங்க பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான். குரு பகவான் தனக்காரனாக இருக்கிறாருங்க. குரு பகவான் தனக்காரனாக இருக்கிறதுனால தன லாபத்தை கொடுக்க போகிறாருங்க. தன லாபத்தை கொடுக்க போகிறாருங்க, தொழிலில் வளர்ச்சி கொடுக்க போகிறாருங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் பயணம் செஞ்சிட்ருக்கிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் நல்ல முறையில் குறையில்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்க வேண்டிய யோகத்தில் நம்மளுக்கு பங்குனி மாதம் இருக்குதுங்க இந்த மாதத்தில். அதனால் இந்த பங்குனி மாதத்தில் குரு பகவான் தொழிலையும் வளர்ச்சி கொடுப்பாரு, குடும்பத்திலேயும் ஒரு முன்னேற்றம் கொடுக்குவார், நினச்ச காரியம் சாதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல யோக பலனாக இருக்கிறாருங்க குரு பகவான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் நட்பாக இருக்கிறாருங்க. சூரிய பகவான் நட்பாக இருக்கிறதுனால மாத கிரகம்னு சொல்ல வேண்டிய சூரிய பகவான் நட்பாக இருக்கிறாருங்க. இந்த நட்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அனைத்து விஷயத்துலையுமே நம்மளுக்கு சாதகமான இடத்துல தான் நம்மளுக்கு கோச்சார பிரகாரம் பயணம் செஞ்சிட்ருக்கிறாருங்க. மேசராசிக்கு 12ஆம் இடத்துல நட்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க போகிறாருங்க. என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நட்பாக இருக்க வேண்டிய யோகத்தில் புத்திர பாக்கியங்கள் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நல்ல யோக பலனை கொடுக்க போகிறாருங்க. பலன்கள் புத்திர பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கொடுக்குவார். அந்தளவுக்கு மாத கிரகங்கன்று சொல்ல வேண்டிய ஒரு நட்பு கிரகமாக சூரியன் இருக்கிறாருங்க. இப்போ இந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சாதகமான இடத்துல தான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும், ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான். சனி பகவான் இப்போ உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறாருங்க. மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால சனி பகவான் மேசராசிக்கு ஸ்டார்ட் ஆக போகிறாருங்க மார்ச் மாதம் 29ஆம் தேதி. அதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு புது தொழிலையும் தொடங்கலாம், ஒரு வீடு கட்டாதவங்க கட்ட வைக்கலாம், ஒரு முன்னேற்றி போகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதை என்று தேடி போகலாம். இந்த சனி பகவான்றது மார்ச் மாதம் பயிற்சி ஆகிட்டாருனாக்கா பல வடிவான தொந்தரவுகளும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதனால் அதுக்குள்ளே இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு தொழிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சொந்த பந்தத்திலும் சரி, குடுக்கல் வாங்கல் வகையிலும் சரி, பொது துறையிலும் சரி, கல்வியிலும் சரி, அனைத்து விஷயத்திலுமே பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு வீடு கட்டுறதோ, வண்டி வாகனம் வாங்குறதோ, ஒரு இடம் வாங்குறதோ, எந்த துறையாக இருந்தாலும் பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வாங்கினா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம்
கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது சனி பயிற்சி ஆகிட்டாருனாக்கா பல வடிவான தொந்தரவு கொடுப்பாருங்க. அதனால் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது. இப்போ ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு போகிறாருங்க. இப்போ லாபஸ்தானத்தில் உங்களுக்கு போயிட்டாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ராகு போல் கொடுப்பவில்லை, கேது போல் அழிப்பவில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு பகவான்றது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தில் தான் உங்களுக்கு இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கொடுக்க போகிறாரு, வளர்ச்சி கொடுப்பாருங்க. நல்ல யோக பலன் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் நல்ல நிலைமையில் ராகு பகவான் கொடுக்க வேண்டிய யோகத்தில் தான் இருக்கிறாரு, கெடுக்க வேண்டிய யோகத்தில் கண்டிப்பாக இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. உச்சம் பெற்றுக்கு ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறாருங்க, மீனத்தில் இருக்கிறாருங்க. இப்போ மீனத்தில் இருக்கிற ராசி பகவான் உச்சம் பெற்றதுனால உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது புத்திர செல்வங்களும் கொஞ்சம் தடங்கள் ஆக்குவார். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண ஸ்தானமும் உங்களுக்கு தடை பண்ணிட்டுருக்கிறாருங்க. திருமண ஸ்தானமும் உங்களுக்கு தடை பண்ணிட்டுருக்கிறாருங்க. அது பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் தடையாக இருக்குதுங்க. பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய யோகத்தில் தான் இருக்கிறாருங்க. நல்லது நடக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து சனிப்பயிற்சி ஆக போகிறாருங்க. சனிப்பயிற்சி ஆகிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குவாரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்க வர வேண்டிய யோகத்தில் இருக்கிறாருங்க. அதில் என்னென்ன பிரச்சனைகள் மெயினாக நம்ம வந்து தடை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி போர் போடக்கூடாது, கிணறு வெட்டக்கூடாது, போர் போடக்கூடாது, குடுக்கல் வாங்கல் கம்மி பண்ணிக்கணும். ஒருத்தருக்கு வந்து நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு கெட்டதாக வந்து கொடுக்க வேண்டிய யோகமாக இருக்குதுங்க. அதனால் இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணால் உங்களுக்கு நல்லது தேவையான பண்ண வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் நெருப்பு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் சில தொந்தரவுகள் கொடுக்க போகிறாருங்க. எனக்கு மேசராசிக்கு சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆக போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பல வடிவான பிரச்சனைகள் கொடுக்க போகிறாருங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க. எனக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தத்திலையும் பகையாக்குவார், கொடுக்கல் வாங்கலையும் பகையாக்குவார், நட்பு ரீதியிலையும் பகையாக்குவார், நம்ம தன் பேச்சு தனக்கே பகைன்றது உருவாக்குவார். நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டதுகள் வந்து கொண்டு உட்கார வைக்கும். அப்படிப்பட்ட யோகத்தில் சனி பகவான் நம்மளுக்கு மேசராசிக்கு வரப்போகிறாருங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே, பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே பல வடிவான பிரச்சனை கொடுக்க போகிறாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரை வண்டி வாகனத்தில் பொறுமையாக போங்க, பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க, உங்களுக்கு நல்லதுங்க. எனக்கு மேசராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே வண்டி வாகனத்தில் தான் மெயினாக தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு தேடி வரும். எனக்கு உங்களுக்கு சனி பயிற்சினால் பல வடிவான பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வர அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச வரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் மனையில் வீடு வாசல் கட்டலாம். எனக்கு உங்களுக்கு வீடு வாசல் கட்டினா உங்களுக்கு நல்லது தருவார். இடம் வாங்கலாம், திருமண யோகம் பண்ணலாம், சுபகாரியம் பண்ணலாம், கல்யாணமும் பண்ணலாம், வீடு வாசல் கட்டலாம், மண்மனை வாங்கலாம். சனி பகவான்றது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் ஆட்சியில் தான் நம்மளுக்கு ஒரு நல்லது செய்வார். சனி பகவான் ஆதிக்கத்தில் தான் நம்ம நல்லது செய்ய முடியும். வீடு கட்டாதவங்க கட்டுவாங்க, இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க. கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருஷம் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு யோக பலன்கள் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருக்கிறாருங்க. அதனால் அதை பார்த்து நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை. என்ன ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்துலையுமே பொறுமைக்கு தேவை. ஏன்னா பொறுமையாக ஒரு டைம் யோசனை பண்ணி ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி பார்த்து பயப்படுற அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு வந்து சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட தேவையே இல்லை. முடிஞ்ச வரை குடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம்.
போர் போட வேண்டாம், கிணறு வெட்ட வேண்டாம். சொந்த பந்தத்தால் கொஞ்சம் பகைன்றது உருவாக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த 7 சனியிலிருந்து நம்ம முழுமையாக விடுபடலாம். இல்லை அப்படின்னாக்கா இடம் விட்டு இடம் போகிற அளவு சூழ்நிலை உருவாகும். பூர்வீக சொத்து விட்டு போகிற அளவுக்கு உருவாக்குவார். சொந்த பந்தத்தில் தேவையில்லாதவங்ககிட்ட பகை உருவாக்குவார். 4 பேர்த்து முன்னால் கேவலப்படுற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். பல வடிவான பிரச்சனை உங்களுக்கு தேடி வர அளவுக்கு சூழ்நிலை இருக்குதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கரெக்டான முறையில் கடைப்பிடிச்சோம்னாக்கா இந்த வருஷத்தில் 2025 உங்களுக்கு நல்லது கொடுப்பார். அந்தளவுக்கு ஒரு யோக பலன்கள் உங்களுக்கு இருக்கிறாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னாக்கா குரு பகவான் நம்மளுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறாருங்க. குரு பகவான் தான் இப்போ நம்மளுக்கு மெயினாக உங்களுக்கு தனகாரனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். புதன் பகவானும் உங்களுக்கு நம்மளுக்கு சாதகமான இடத்துல தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாருங்க. சூரிய பகவானும் உங்களுக்கு நம்ம நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அதனால் இப்போ உங்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பல வகையான பிரச்சனை கொடுப்பார். தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் இருக்கிறாரு. அதனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கு பெரிய லெவலில் பயப்படுற அளவுக்கு சூழ்நிலை உருவாகாது. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் கொடுப்பாரு. நல்ல நிலைமையில் வளர்ச்சி ஆக போகிறீங்க. நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் திரேகத்தில் நோய் நொடி பிடிப்பிடிகள் தத்துக்கள் கொடுப்பார், தொந்தரவு கொடுப்பார். அதனால் நோய் நொடி உடல் திரேகத்தில் பலவடைய பிரச்சனை கொடுத்தாலும் அதுக்கான சூழ்நிலைகள் டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கான சூழ்நிலைகள் மாற்று மருந்து நீங்கள் தேடிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா உடல் உபாதைன்றது பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் ஒரு ப்ராப்ளங்களும் கொடுக்கும். உடல் திரேகத்தில் முடிஞ்ச வரை ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நல்லது செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். மனநிலை பாதிச்சிருக்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணால் அந்த புண்ணியம்ன்றது நம்மளை சேரும். எனக்கு இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தினாக்கா இந்த வெளிநாடு வெளி தேசத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே, மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான சூழ்நிலை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புது துறையை தேடலாம், புது காரியம் செய்யலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், நம்ம நினச்சி காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிங்கனாக்கா அது உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு முறையில் முடிகிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகுது. அதனால் இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான சூழ்நிலைகள் உருவாக்குற நல்லதுங்க. ஆனால் பங்குனி மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்கு இவ்வளவும் செஞ்சுக்கணும். பங்குனி மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாய் தந்தைகள் கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க. எனக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வயசானவங்களுக்கு இப்போ 7 சனிகள் பயிற்சி ஆகிறதுனால அவங்களுக்கு பலவடைய தொந்தரவு கொடுப்பார். எந்த ரூபத்தில் உடல் ரீதியில் தொந்தரவு கொடுப்பார், எந்த நேரத்தில் நோய் நொடி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரை கொஞ்சம் வயசானவங்க தாய் தந்தையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் திரேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைனா அதனால் பலவடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை, சாதகமாக இல்லை, அவங்களுக்கு பாதகமாக இருக்குது. கொஞ்சம் முடிஞ்ச வரை சாதகமான இடத்துல கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா மேசராசிக்காரர்கள் பார்த்தா சனி பயிற்சி ஆகிறதுனால முருகனை முழுமையாக வழிபாடு பண்ணிட்டு வரணும். முருகனர் தெய்வத்தை கரெக்டான முறையில் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லது கொடுப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானை வணங்கிட்டு வரணும். சனிக்கிழமை தெய்வத்தை நினச்சி சனி பகவானை கும்பிட்டு வந்தால், சூரிய பகவானை சனி பகவானை வணங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பிரச்சனைகள் தீர்க்கலாம். இல்லை அப்படின்னாக்கா தேவையில்லாத தொந்தரவு கொடுக்குவார். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
திருநள்ளாறு நீங்கள் போயிட்டு வரலாம். திருநள்ளாறு கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. எனக்கு இப்போ சனி பகவான் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் போய் வணங்கிட்டு வந்தால் அந்த தாக்கம்ன்றது நம்மளுக்கு குறைவாக இருக்கும், நல்லது நடக்கும். முடிஞ்ச வரை தன்னோட வார்த்தைகள் ஜாக்கிரதை வச்சுக்கோங்க. சொந்த பந்தத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. நட்பு ரீதியிலையும் பிரச்சனை கொடுப்பார். முடிஞ்ச வரை குடுக்கல் வாங்கல் அதிகமாக வேண்டாம். குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாவே கொடுத்த பணம் விரயமாகும், கொடுத்தது வராது, விரயமாகும். தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சில பெண்களோட உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வர சூழல் உருவாகும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சூதானமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா அவங்க மங்கையால் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் உருவாகும், பங்கப்பழி பேர் உருவாகும், பல வகையான தொந்தரவுகள் கொடுப்பார். கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நல்லது. குல தெய்வத்தை நீங்கள் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களோட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட முன்னோர்கள் தெய்வத்தை, தாத்தா பாட்டி அப்பா செத்தவங்களோட தெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்றி சூரிய பகவானுக்கு கும்பிட்டுவாங்க, நல்லாயிருக்கும். சனி பகவானுக்கு கும்பிட்டுவாங்க, நல்லா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முடிஞ்ச வரை பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எனக்கு மேசராசி நண்பர்களுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால பூர்வீக சொத்து வகையில் பல வகையான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். சொத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இடம் மாறி இருங்க. இடம் மாறி தன்னுடைய பூர்வீகத்தை சொத்து விட்டு கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் நல்லது. ஏன்னா பூர்வீகத்தை சொத்து விட்டுட்டு போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா பூர்வீக சொத்துத்தில் இருந்தால் உங்களுக்கு பல வடிவான முன்னோர்கள் சொத்துகளால் பகையிட்டு உருவாகும். இந்த 7 சனியில் முடிஞ்ச வரை ஒரு வருட காலத்துக்காக இந்த 2025 வருஷம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் இடம் மாறி இருந்தால் மிக சாதகமாக உங்களுக்கு அமையும். அதே மாதிரி உங்களுக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்கள கூட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண நல்லது தான். இல்லை இடம் மாற முடியல என்னாலங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இடம் மாறுறதுக்கு விட ஆல்ட்ரேஷன் பண்ண உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வீடு கட்டுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு மிக சாதகமாக இருக்குது இந்த 7 சனியில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இடம் வாங்கிடுங்க. முடிஞ்ச வரை கடன் வாங்கியாவது ஒரு இடம் வாங்குகிறான், உங்களுக்கு நல்லது நடக்கும். காசு பணம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, எப்படி இடம் வாங்குற ஒரு சூழல் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இப்போ உங்களுக்கு விரயம் கொடுக்க வேண்டிய யோகத்தில் சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க. அதனால் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கும், தேவையில்லாத விரை செலவு கொடுக்குவார், தேவையில்லாத இருக்கிற பைசான்றது காசு பண்ணுறது அழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்குவார். அதனால் முடிஞ்ச வரை சாதகமான முறையில் கொஞ்சம் பயன்படுத்தினா உங்கள் காசு விரயமாகாது. இல்லைனாக்கா எந்த ரூபத்தினாலும் விரயமாகிடும். அதனால் ஒரு வாட்டி 4 வாட்டி வாசம் பண்ணி நம்ம என்ன செஞ்சால் சனி பயிற்சியிலேருந்து சனி பயிற்சி ஆகிறதுனால அதுலேருந்து முழுமையாக விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி வாசம் பண்ணி ஒரு வாட்டி 4 வாட்டி வாசம் பண்ணி ஒரு காரியம் செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது முழுக்க என்னென்ன செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், திருமணம் கல்யாண யோகம் பண்ணலாம். இது 3 விஷயங்கள் மெயினாக சாதிக்கலாம், செய்யலாம். இந்த 3 விஷயங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
இந்த 3 விஷயம் செய்ய முடியல அப்படின்னு வந்து விட்டுட்டீங்கனாக்கா ஆசுல் செலவு கொடுப்பாரு, தண்ட செலவு உருவாக்கும், உருவமில்லாமல் செலவாகும், உடல் திரேகத்தில் தொந்தரவு கொடுப்பாரு. அதனால் விரயம்ன்றது ஆசுல் செலவு கொடுக்குவார். மேசராசி நண்பர்கள் முடிஞ்ச வரை எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கரெக்டான முறையில் பயன்படுத்தி செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா முழுக்க 100% இப்போ உண்மையாக சொல்ல போனாக்கா விரயத்தை கொடுத்துருவார், முழுமையாக கொடுத்துருவார். அதில் மாற்றமே இல்லை. அதனால் உங்களுக்கு முடிஞ்ச வரை சாதகமான இடத்துல பயன்படுத்துங்க. இந்த எல்லாமே கோச்சர பிரதத்தில் உங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருந்து கரெக்டான முறையில் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் முடிஞ்ச வரை அனைத்து விஷயத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பொறுமையாக போங்க. சின்ன கல்லே அடிப்பட்டாலும் பிரச்சனை கொடுக்கும். அது முடிஞ்ச வரை பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க, பார்த்து நடங்க, நல்லது. அதே மாதிரி விவசாயத்துலேயுமே இந்த பங்குனி மாதத்துக்குள்ளே நீங்கள் பூமி விற்கிறதோ இடம் வாங்குறதோ இல்லை எந்த ஒரு காரியம் செய்கிறதாலும் பங்குனி மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே கொஞ்சம் மாற்றத்தை பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா கண்டிப்பாக இருக்கிறது அழிக்குவார், தேவையில்லாத குழப்பத்தை கொடுப்பார், விரயம் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கும். அதனால் முடிஞ்ச வரை ஆடம்பரம் வேண்டாம். ஆடம்பரம் அதிகமாகிடுச்சுனாவே கண்டிப்பாக சனி பகவான் உங்களை வாட்டி வதைத்து எடுத்துடுவார். உங்களை பல வடிவான பிரச்சனை கொடுத்துருவார். முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனி பகவானை முடிஞ்ச வரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சனிக்கிழமை கும்பிட்டு வாங்க. ஒரு விரதம் மாதிரி இருங்க. கண்டிப்பாக அந்த தாக்கம்ன்றது உங்களுக்கு குறையும், நல்லது நடக்குங்க. வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.